திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரமாகிறார். குரு பகவான் சூரியனிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு வக்ரமாவார். உங்கள் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாருன்னா உங்கள் ஜாதகத்திலையும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவோட ராகு கேதுக்கள் சேர்ந்தாலும் சரி, குரு ராகுவனுடைய சாரமோ கேதுவனுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரத்தன்மை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். குரு வக்ரமாக இல்லைனாலும் ராகு கேதுக்களோடு சேரும் பொழுது நிச்சயமாக வக்ர நிலை பெறுகிறார். அப்போது குரு அப்படின்னா யார்? குரு அப்படின்னா குலதெய்வம். உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய உங்களுடைய ஒரு குரு. அது யாராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை கற்றுக் கொடுத்தவர் எல்லாமே உங்களுக்கு குரு தான். குருனா ஆசிரியர், குருனா தெய்வ வழிபாடு, குருனா தங்கம், குருனா பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே குரு தான். குருனா பணம். அப்போது இதெல்லாமே குருவினுடைய தன்மைகள். அவர் ஒரு முழு சுபகிரகம். அப்போ அந்த முழு சுபகிரகம் வக்ரமாகும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. அதே போல் நீங்கள் பணம் யாராவதுகிட்ட வாங்கினீங்கனாலும் அதை திரும்பி கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் நாயும் அவ்வளோ சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்கள் குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. யார் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதோ அவங்களுடைய குழந்தைகள் சுத்தமாக சொன்னபடி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு எதிர்வினைகள் தான். குழந்தை தாமதங்கள் ஏற்படும், திருமண தாமதங்கள் ஏற்படும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாட்டாங்க. முன்னோர்களுடைய ஆசைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் இந்த குரு என்ன செய்வார்னு பார்த்திங்கன்னா, மேரேஜே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிவிட, ஒரு சிலருக்கு கல்யாணத்தையும் செஞ்சு கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரில் குரு இருந்தால் கல்யாணம் ஆகும், ஆனால் கல்யாணம் ஆனாலும் ஜன்னியாசின்னு சொல்லுவோம், திருமணம் மட்டும்தான் ஆகும். அப்போ இந்த குருவினுடைய தன்மைகள் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட குரு வக்ரமாக போகிறார் இந்த காலகட்டங்களில். குருவை நம்பினால் என்றைக்குமே நம்ம கெடமாட்டோம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமானால், குரு அமைஞ்சாலும் கூட அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது நீடிக்காது. நீங்களும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க, அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் வேறுபாடாகும். அப்போது குரு நிந்தனைகளை கொடுத்துரும், குரு தோஷத்தை அதை அதிகப்படுத்தி கொடுத்துரும். குருவை திட்டுறது, குருவை பழித்து பேசுகிறது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு வக்ரமானவங்களுக்கு இருக்கும். ராகு கேதுக்களோடு சேர்ந்துருந்தாலும் இருக்கும். அது யாராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு எப்பேற்பட்ட எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிகழ்த்தி கொடுத்தே தீருவார். இதில் மாற்றமே கிடையாது. அதே போல் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது. சரி, இப்போது 12 ராசிக்கும் உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம். இப்போது மீன ராசிக்குண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசிக்கு உங்களுடைய குரு பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 மற்றும் 10ஆம் அதிபதியாக 2ஆம் வீட்டில் நிற்கிறார் இல்லைங்களா. இப்போது நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான்
வக்ரமாக இருந்தாலோ அல்லது ராகு கேதுக்களோட சேர்ந்து இருக்காரா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இருந்தால் நிச்சயமாக இது வக்ர நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 மாத காலங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த மீனராசியில வக்ரமா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 7.5 சனி நடந்தாலும் கூட அவர் வக்ரமாக இருக்கும் பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்குவது, தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, அதே போல் அதில் நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இடமாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. முன்னோர்களுக்கு இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அப்போ முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுதோ அல்லது முன்னோர்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுதோ அது பல மடங்கான நல்ல பலன்களையும் நல்ல கர்மாவையும் அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லை குரு பகவான், அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா இது ராசிக்கும் எடுத்துக்கலாம், லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், இரண்டுக்குமே பொருந்தும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எங்கே போனாலும் பல முறை யோசிச்சு செய்யணும். உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் புதிய தொழில் தொடங்கக்கூடாது. புதியதாக யாரையும் உங்கள் தொழில் நிலையில் சேர்த்தி கொள்ளக்கூடாது. அவர்கள் அப்படியே சேர்த்தினாலும் அவர்கள் மீது அதீத நம்பிக்கையை வைத்து கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு வழிவகையில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். புதுசாக பணப்புழக்கங்கள் வேண்டாம். இப்போ இந்த காலகட்டங்கள் நீங்கள் திதி கொடுக்குறீங்களா அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இருந்தாலும் பார்த்துக்கிங்கன்னா 1 மற்றும் 10ஆம் அதிபதியாக 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ராகுவோட சேர்ந்திருக்கும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், மற்றவர்களை நம்பக்கூடிய தன்மையில் இதில் எல்லாமே கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலோ அல்லது கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்குண்டான வாய்ப்போ நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் பண விஷயத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இல்லைன்னா பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாரை நம்பியும் முதலீடுகள் செய்ய வேண்டாம். அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாமே உங்கள் தசாபுத்திப்படி தான். தசாபுத்திப்படி நல்லா இருந்தால் நிச்சயமாக பணப்புழக்கத்தில் பாதிப்புகள் இருக்காது. இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே 70% நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.